நேற்றுக்கு ஒரு டெத்துக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாலைங்க. ஒவ்வொரு மாலையும் 500, 1000, ஏன் 2000த்துக்கெல்லாம் மாலை கொண்டாந்து போட்டாங்க. உண்மையிலேயே அவ்வளோ மாலையை எந்த டெத்துக்கு நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பெருமையாக இருந்தது. இவ்வளோலாம் வந்து மாலை போடுற அளவுக்கு அவங்களுக்குலாம் சொந்தக்காரர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஃப்ரெண்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் ஒரு விஷயம் பார்த்தேன். அவங்க வீடு வெறும் குடிசை வீடாக இருக்கு. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இவங்க போட்ட மாலை ஒரு சிம்பிளாக ஒரு மாலை 200 இருக்குமா? 1000 மாலை எவ்வளோ ஆகுது? 20,000 ஆகுது. இந்த மாலையை கொண்டாந்து போட்டிருக்காங்க, ஒரு மரியாதைக்கு போட்டிருக்காங்க. அது சம்பிரதாயம், அது பாரம்பரியம், ஏதோ இருந்துட்டு போட்டோம். கடைசியாக அந்த மாலையை வச்சு யாருக்கு என்ன யூஸ் இருக்கு? ஒன்றும் கிடையாது. ரோட்டில் போகும்போது காலு கடியில் போட்டு வீணா போகிற அந்த மாலை 20,000த்தில் அந்த குடிசை வீட்டை மாற்றி ஒரு சீட் வீடு போட்டுருக்கலாம். எந்த வீட்லேயும் ஒரு துக்க வீட்டில் ஒரு இறந்த வீட்டில் அவங்க மனசால வந்து மாலை வேண்டாம், கையில் காசு கொடுக்கணும்னு கேட்பாங்களா? நமக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பாரம்பரியம் சம்பிரதாயத்தை நம்ம கடைபிடிக்க போகிறோம்? கொஞ்சமாச்சும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். உயிரோடு இருக்கும்போது அவங்க நேரில் போனாலும் சரி, அவங்கள மறவா இருந்தாலும் சரி, ஃபோன் பேசினாலும் சரி, அவங்களுக்காக ஒரு ரூபா ஃபோன் கால் ஆகுமா? அதை செலவு பண்ணி ஃபோன் பண்ணி பேச வாய்ப்பு இருக்காது. ஆனால் அவங்க செத்ததுக்கு அப்புறம் பால் ஊற்றி பாயாசம் ஊற்றி சாப்பாடு போட்டு கரிசோறு போட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த சம்பிரதாயத்தை மறந்துட்டு தயவு செய்து இனிமே என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த இல்லாத ஏழைப்பாளைகள்லாம் இறந்துட்டாங்கன்னா இந்த கலாச்சாரம் மாறணும். மாலை மரியாதைலாம் கோடிக்கு மேலே கோடியில் புரள்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்ன அது கரெக்டாக இருக்கும். தெரு கோடி கூட பார்க்காம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இறந்த வீட்டுக்கு போறவங்க தயவு செய்து நீங்க அந்த மாலையை போய் கொண்டு போய் ரோட்ல போட்டு குப்பையாக்கி சுகாதாரத்தை சீர்கேடு பண்ணாம அந்த காசை கொண்டு போய் அந்த வீட்டு பிள்ளைங்க, பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ சின்ன குழந்தைகளோ பெரிய ஆளுங்களோ அவங்க கிட்ட கொடுத்தீங்கனாலோ இல்ல மொழி மாதிரி எழுதி வச்சுட்டாங்களோ, ஒரு சில ஊர்ல இது இருக்கு பழக்கம், நோட்டு போட்டு மொழி எழுதுவாங்க மாலைக்கு பதில். அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவியா இருக்குல்ல, அது மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த குடும்பம் உங்களை பாராட்டும். அதை விட்டுட்டு இன்னும் எத்தனை காலத்துக்குலாம் எத்தனை வருஷத்துக்கு நீங்க மாலை போட்டு தூக்கி மாலையை ரோட்ல போகும்போது மாலை தூக்கி ஒயர் கம்பத்தில் அடிக்கிறதும், ரோட்ல போற காரு வாகனத்து மேலே எறிகிறதும், இது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சம்பிரதாயம் நீடிக்க போகுதுன்னு தெரியல. யாரும் தப்பா நினைக்க வேணாம். என் மனசுல தோன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான்.